இந்த வீடியோவில் ஹெச்எம்டியில் யூனிட் 2ல் 2 கான்செப்ட் இருக்குது. ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்வெக்ஷன். ஓகே, வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், வெலாசிட்டி கொடுக்கல அப்படின்னா ஃப்ரீ கன்வெக்ஷன். ஓகே, இப்போ கொஷினை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அப்போ நான் செய்ய போகிறது ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத டேட்டாவை ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸாக எழுதணும். 20 டிகிரி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது, ஃப்ளாட் பிளேட்டு, அந்த வார்த்தை முக்கியம். ஓகே, பிளேட்டோட வித்து கொடுத்துருக்காங்க, அந்த பிளேட்டோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த ஃபாலோயிங். எப்படி கால்குலேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டில் எக்ஸோட வேல்யூவில் இருந்து என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பவுண்டரி லேயர் திக்னஸ், லோக்கல் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஆவரேஜ் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஒரு 10 என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நான் சிம்பிள்ஸாக மாற்றணும்னு சொன்னால் T இன்ஃபினிட்டி 20 டிகிரி செல்சியஸ், வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, வைடு கொடுத்துருக்காங்க, பிளேட்டோட சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. பிளேட்லேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து தள்ளி 0.400 மீட்டருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த 10 டேட்டா கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 10 டேட்டாவும் சிம்பிள்ஸாக மாற்றணும். பவுண்டரி லேயர் திக்னஸ் டெல்டா, லோக்கல் ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா CFX, ஆவரேஜ் ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா CFL/bar மேலே, அடுத்து ஷேரிங் டியூ டு ஃபிக்ஷன்னா τx, தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ்னா ΔTx, லோக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்னா HX, ஆவரேஜ் அப்படின்னா H, ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா Q, ட்ராக் ஃபோர்ஸ்னா FD, டோட்டல் மாஸ்னாலே m டாட். ஓகே, கொடுத்துருக்க டெம்பரேச்சரை வச்சு ஃபிலிம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அந்த பிளேட் மேலே தானே என்ன பண்ணுறது, பிளேட்டுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, ஏர் என்ன ஆகுது, பாஸ் ஆக போகுது. ஓகே, அப்போ அதோட டெம்பரேச்சர் சரி, பிளேட் டெம்பரேச்சர் எவ்வளவு, ஆம்பியன் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் எவ்வளவு, கொஷினில் கொடுத்துருந்தாங்களா ரெண்டுமே 60 20, அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 40 டிகிரி செல்சியஸ். இந்த 40 டிகிரி செல்சியஸை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதில் சொல்கிறேன். ஓகே, 40 டிகிரி செல்சியஸை வச்சு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 42, இது என்ன எடிஷனு, 6th எடிஷன் நினைக்கிறேன், 6th எடிஷனா 9th எடிஷன். ஓகே, 9th எடிஷனு பேஜ் நம்பர் 42 இருக்குது. 40 டிகிரி செல்சியஸ்க்கு நேராக என்னெல்லாம் இருக்கோ எழுதிக்கணும். மியூவோட வேல்யூ எவ்வளவு, நியூவோட வேல்யூ எவ்வளவு, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும். ரோவோட வேல்யூ மட்டும் நான் அதில் காட்டுறேன். ஓகே, ரோவோட வேல்யூ எழுது 1.128, அடுத்து மியூ, அடுத்து நியூ, அடுத்து ஆல்ஃபா. 40க்கு நேராக என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். 16.96, ஆல்ஃபா எவ்வளவு, ப்ராண்டல் நம்பர் எழுது, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளவு, கே எவ்வளவு, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கோங்க. ஓகே, எழுதியாச்சு. எழுதிட்டு அடுத்து என்னது, ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃப்ளோ வந்து சேமாக போதா, லேமினார் ஃப்ளோவா இல்லை டர்புலன்ட் ஃப்ளோவான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ரெனால்ட்ஸ் நம்பர் போட்டு பார்த்தாச்சு. 8.25 10⁴ தான் கிடைக்கும். ஃப்ளாட் பிளேட் அப்படிங்கிறதுனால 5 × 10⁵ நம்ம கால்குலேஷனில் எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கு அப்போது நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது, இதுதான் அதிகம். இது வந்து என்னது, கண்டிஷன் பேஸ்டு கிவன். நான் கண்டுபிடிச்ச வேல்யூ எப்போவுமே ஃபைண்டு லெஸ் தேன் கண்டிஷன் இப்படி இருந்ததுன்னா அது லேமினார் ஃப்ளோ, இது மாற்றி இருந்ததுன்னா டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, அது கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன இதுன்னு பார்த்தோம், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் தானே. டேட்டா புக்கில் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனுக்கான டேட்டாஸை ஃபுல்லாக தேடும். சாரி, டேட்டா புக்கில் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனுக்கான விஷயங்களை தேடும். இது என்னது, லேமினார் ஃப்ளோ தானே. என்ன இது, ஃப்ளாட் பிளேட்டு. ஓகே, லேமினார் ஃப்ளோவில் பவுண்டரி லேயர் திக்னஸ்க்கு ஃபார்முலா என்ன, எல்லாமே ஃபார்முலா என்ன பண்ண வேண்டியதான், தூக்கி சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, பவுண்டரி லேயர் திக்னஸ்க்கு என்னது, லேமினார் ஃப்ளோ 5x RE பவர் என்னது 0.5. ஓகே, அந்த வேல்யூ எடுத்து நம்ம இதில் இது போட்டு ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 0.400 கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து அந்த மாதிரி கண்டுபிடிச்சி. அடுத்து CFX எங்கேப்பா இருக்குது, CFX தான் இருக்குது 0.664 ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 5 அது இருக்கா, அந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. ஆவரேஜ் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டா CFL, அதுக்கு என்ன இருந்தது 1.328, அதை எடுத்தாச்சு. அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ் τx எங்கே இருக்குது, டவ்எக்ஸோட வேல்யூ இருக்கா என்னன்னு தெரில. ஓகே, டவ்எக்ஸோட வேல்யூ இல்லை, டவ்எக்ஸோட வேல்யூ இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம நோ தட்னு தான் சொல்லியிருக்காங்க. CFX = τx/ρ u². எனக்கு டவ்எக்ஸ் இருந்தாவே இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா புக்கில் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஓகே, சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு டவ் அப்படின்னால Nm/m². ஓகே, அதை எழுதியாச்சு. அடுத்து பவுண்டரி லேயர் திக்னஸ் ΔTx, ΔTxோட வேல்யூ இருக்குது.
டெல்டா டிஎக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்எக்ஸ் ப்ராண்டல் நம்பர் பவர் 3 இருக்கா. அதை நான் என்ன பண்ணிச்சு ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஹெச்எக்ஸோட வேல்யூ, ஹெச்எக்ஸ் வந்து லோக்கல் ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். அதையும் நசல்ட் நம்பரே ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். நசல்ட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 0.322. ஓகே, அந்த வேல்யூ எழுதியாச்சு. அடுத்து நசல்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்எல் பை என்னது கே. ஏன்னா இது மூலிமா நான் நசல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு ஹெச்எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு லென்த்து எவ்வளோ தெரியும், 0.0026ன்னு தெரியும். சரி, கேங்கிறது தெரியும். சரி லென்த்து பாயிண்ட் தான். கேவோட வேல்யூ என்னது 0.02756. தெர்மல் கண்டக்டிவிட்டி கே கொஷினில் கொடுத்துருந்தாங்களா, நான் அதுலேருந்து எடுத்து எழுதுனேன்ல டேட்டா புக்லேருந்து, அந்த இதில் 0.027 வாட் பெர் மீட்டர் கேள்வி. ஓகே, அந்த வேல்யூ நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஹெச்எக்ஸ் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆவரேஜ் கிடச்சோம். இது ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா நமக்கு பேசிக்கான Q = HA டெல்டா டி. டெல்டா டிங்கிறது வாட்டர் மைனஸ் என்னது இது ஏரியாவை பொறுத்த வரைக்கும் திக்னஸ் இன்ட்டு லென்த்து எல்லாமே என்ன பண்ணி வேலை ப்ளேஸ் பண்ணியாச்சு. எக்ஸோட வேல்யூவும் லென்த்தோட வேல்யூவும் என்னது 0.44ன்னு எடுத்துக்க வேண்டியது. அடுத்து ட்ராக் ஃபோர்ஸு எஃப்டி சிஎஃப்எல் = டவு பை என்னது ரோ யூ ஸ்கொயர். ஓகே, அந்த வேல்யூ என்ன பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். டவோட வேல்யூ தான் கண்டுப்பேன். டவ் அப்படின்னு என்னது Nm/m². டேட்டா புக்கில் இருக்கிற வேல்யூ டென்சிட்டி நம்ம ஃபஸ்ட்டே எடுத்தாச்சு. அடுத்து எஃப்டி கேட்டிருக்காங்கன்னா ஏரியா இன்ட்டு ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏரியா கண்டுபிடிக்கும் போது லென்த் இன்ட்டு திக்னஸ்ஸு இன்ட்டு டவு. வித்து தெரியும், லென்த்து தெரியும், டவு தெரியும். இது எல்லாத்தையும் போட்டோம்னா ஃபோர்ஸ் தானே. ஃபோர்ஸ் அப்படின்னாலே எனக்கு தான் யூனிட் நியூட்டன் தான். ஓகே, அடுத்து எம் டாட் இருக்கான்னு பார்ப்போம். சரி, எம்டாட் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலாஸ் எங்கே இருக்குங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். இதில் ஒன்று 5-6 ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. இந்த ட்ராக் ஃபோர்ஸ் இந்த மாதிரி 1-2 ஃபார்முலா தான் மிஸ் ஆகுது. எம்டாட்டோட ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. ரோ யூ இது கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 2x தான் வந்து நமக்கான ஃபைனலான வேல்யூ 6.96 × 10⁻³ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த ஹெச்எக்ஸ் தான் என்னது 2xோட வேல்யூ. ஹெச்எக்ஸ் நாம் கண்டுபிடிச்சிருப்பேன் ஆல்ரெடி. இந்த இருக்குல்ல ஹெச்எக்ஸ் தான் டெல்டா தான் டெல்டா எக்ஸு என்ன டெல்டா 1 வந்து 0. அடுத்து செகண்டுக்கு மேலே 6.96 எடுத்து பண்ணி இதை தூக்கி போட்டு ப்ளஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கான்னு மட்டும் நான் பார்த்து நான் சொல்கிறேன். ஓகே சிஎஃப்எக்ஸோட ஃபார்முலா கூட இருக்குப்பா. இதாக இருக்குது சிஎஃப்எக்ஸோட ஃபார்முலா கூட இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள். சிஎஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா டவு பை என்னது ரோ யூ இன்ஃபினிட்டி ஸ்கொயர் பை என்னது 2. இதாக இருக்குது பாருங்கள். டவு பை ரோ யூ இன்ஃபினிட்டி பை 2. இப்போ இதுவும் இருக்குது. ஓகே, அந்த எம் டாட்டோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த ஃபிலிம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்ம கொண்டு இருக்குது டிடபிள்யூ. ஏன்னா ஃபார்முலாஸ் இதில் இருந்ததுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நம்ம மக்கள் அது எங்கே இருக்குதுன்னு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அந்த எடுத்து நான் போடுறேன். சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்க வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு எதுவும் பார்க்க தெரியல அப்படின்னா. ஓகே, பாய்.